பண்புடைமை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார்மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. யாராயிருந்தாலும் அவர்களிடத்தில் எளிமையாகப் பழகினால் அதுவே பண்புடைமை என்கிற சிறந்த ஒழுக்கத்தை பெறுவதற்கு எளிதான வழியும் ஆகும். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடையவராக இருப்பதும் உயர்ந்த குடியில் பிறந்த இலக்கணத்துக்கு உரியவராக இருப்பதும் தான் பண்புடைமை எனக் கூறப்படுகிற சிறந்த நெறியாகும். உருப்பொத்தல் மக்களொப் பன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. நற்பண்பு இல்லாதவர்களை அவர்களில் உடல் உறுப்புகளை மட்டுமே ஒப்பிட்டுப் பார்த்து மக்கள் இனத்தில் சேர்த்து பேசுவது சரியல்ல. நற்பண்புகளால் ஒத்திருப்பவர்களே மக்கள் எனப்படுவர். நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்புளராட்டும் உலகு. நீதி வழுவாமல் நன்மைகளை செய்து பிறருக்கு பயன்பட பணியாற்றுகிறவர்களின் நல்ல பண்பை உலகம் பாராட்டும். நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசுவதால் கேடு உண்டாகும். அறிவு முதிர்ந்தவர்கள் பகைவர்களிடமும் பண்பு கெடாமல் நடந்து கொள்வார்கள். பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். உலக நடைமுறைகள் பண்பாளர்களை சார்ந்து இயங்க வேண்டும். இல்லையேல் அந்த நடைமுறைகள் நாசமாகிவிடும். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். அறம் போன்ற கூர்மையான அறிவுடைய மேதையாக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார். நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. நட்புக்கு ஏற்றவராக இல்லாமல் தீமைகளையே செய்து கொண்டு இருப்பவர்களிடம் நாம் பொறுமை காட்டி பண்புடையவராக நடந்து கொள்ளாவிட்டால் அது இழிவான செயலாக கருதப்படும். நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பட்டன்றிருள். நண்பர்களுடன் பழகி மகிழ தெரியாதவர்களுக்கு உலகம் என்பது பகலில் கூட இருட்டாகத்தான் இருக்கும். பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நன்பால் கலந்தீமை யாழ் தரிந்தற்று. பாத்திரம் களிம்பு பிடித்திருந்தால் அதில் ஊற்றி வைக்கப்படும் பால் எப்படி கெட்டுவிடுமோ அதுபோல பண்பு இல்லாதவர்கள் பெற்ற செல்வமும் பயனற்றதாகிவிடும்.